ஓகே. ஸோ மலையாளி நீங்க. ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது தமிழ் கத்துக்கிறதுல ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சா? இல்லை இட் வாஸ் ஈஸியா? டிஃபிகல்ட் இல்லை, பட் அட் ஃபர்ஸ்ட் இட் வாஸ் கொஞ்சம். பிகாஸ் ஐ 12th படிக்கும்போது எனக்கு வந்து தமிழ் கேட்டா கொஞ்சம் புரியும், ஆனா பேசுறதுக்கு கொஞ்சம் நல்லா டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஐ ஹேட் லைக் 10 days எனக்கு பால சார் வந்து தமிழ் கிளாஸஸ் இருந்துச்சு எனக்கு. ஸோ ஒருத்தங்க வச்சு எனக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. என்னன்னா அவங்களுக்கு லிப்சிங் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க பால சார். அதனால இப்போ என்னன்னா மலையாளமும் தமிழும் இங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வெரி சிமிலர் இல்ல. சோ அந்த 10 daysக்குள்ள ஐ குட் மேனேஜ் தமிழ் அந்த மாதிரி. ஓகே. ஸோ நீங்கள் பாலா சார் படத்தில் நடிச்சிட்டீங்க அப்படின்னா எல்லா படத்தில் நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சத்யராஜ் சார் சொன்னாங்கல்ல. பாலா சார் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு கமெண்ட் லைக் ரொம்ப பாராட்டினாரா அவருங்கள? நாச்சியார் பண்ணும்போது பாராட்டினா காம்ப்ளிமெண்ட் பண்றேன். காம்ப்ளிமெண்ட். நான் வந்து நாச்சியார்ல ரோட்ல நடந்து ரொம்ப டயர்டா காத்தவராயன் அவங்களை தேடி நடந்து போற ஒரு சீன், ரோட்ல நடந்து போற சீன், அது ரொம்ப டயர்டா இருக்கணும். நான் நடந்து போகும்போது பார்த்துட்டு 2 பேர் பைக்ல போயிருந்தாங்க, ரோட்ல கேஷுவலா போயிருந்தாங்க. பைக் நிறுத்திட்டு நிஜமாலுமே ஏதோ ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. சொல்லிட்டு அங்க சொன்னாங்க இல்ல ஷோ பண்ணி. அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாலசர் வந்துட்டு சாவித்ரி மாதிரி நடிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. Oh, that's a big compliment. Very big. சாவித்ரி எனக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. லைக் பாலா சார் சாவித்ரி மாதிரி நீங்க ஆக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்றது இட்ஸ் சச் a big compliment. ஸோ உங்களோட படத்துல வந்து நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றோம் உங்களோட ஆக்டிங் அண்ட் வரக்கூடிய படங்கள்ல கூட. ஸோ நம்மளோட ரேபிட் ஃபயர் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஸோ வந்து ஒன் அனாயிங் கொஸ்டின். இப்போ நீங்க எப்போ பார்த்தாலும் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பீங்க, இல்லை உங்களை எப்போவாவது பார்க்குறவங்க ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க, திரும்பவும் இதே கேள்வியா அப்படின்னு நீங்க நினைக்கிற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஜெனரலா நான் வந்து கேட்கிற ஒரு கொஸ்டின் சொல்றேன். போட்டோல ரொம்ப பார்க்க ரொம்ப பெருசா இருக்கீங்க, நேர்ல பார்க்கும்போது குட்டியா இருக்கீங்க கேட்கறாங்க.